நஞ்சில்லா உணவே நம் நோக்கம் யூடியூப் சேனலுங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஒரு அரை ஏக்கரில் வந்து கருப்பு கவுனி, இலுப்பப்பு சம்பா, தங்க சம்பா, தூய மல்லி இந்த 4 ரகம் பயிர் பண்ணியிருக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போது கருப்பு கவுனி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்போ தான் லைட்டாக கருது வர ஆரம்பிக்குதுங்க. 1 2 அப்படியே கருது வந்திருக்குது. இது கருப்பு கவுனிங்க. அதே மாதிரி இந்த இலுப்பப்பு சம்பாவும் கருது அப்படியே பாதி ஒரு கால்வாசி கருது வந்திருக்குதுங்க. கருது கருப்பாக தெரியுது இல்லைங்களா, அது இலுப்பப்பு சம்பா. அந்த இது தங்க சம்பாவில் இன்னொன்று கருது வரலிங்க. இது வந்து இது வரைக்குமே வந்து எந்த இயற்கை இதை தவிர மீன் அமிலம், இப்போது இயற்கை பூச்சி விரட்டி பத்திலை கசாயம், அது மாதிரி புண்ணாக்கு கரைசல், இதை தவிர வேறு எதுவும் பண்ணல. நல்லா தூர் கட்டி நல்லா வந்திருக்குது. அந்த பக்கம் வந்து தூய மல்லி போட்டிருக்குறோம். இடையில வந்து தட்டைப்பயிறு, வரப்பு பயிராக தட்டைப்பயிறு போட்டிருக்கோம். தட்டைப்பயிறு கொஞ்சம் இப்போ தான் அறுவடை எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக வந்திருக்குது. நிறைய காய் இருக்குது. தூய மல்லி வந்து பார்த்திங்கன்னா கருது வந்துருச்சு. முக்கால்வாசி எல்லாம் ஒரு பாதிக்கு மேலே கருது வந்துருச்சுங்க. நல்லா இருக்குதுங்க. அமோகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் எட்ட பயிர் இருந்தாலும் நல்லா இருக்குது. எந்த இதுவும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்குது. இது வந்து நடுப்புற போட்டிருக்கிற அந்த தட்டைப்பயிருங்க. எல்லாம் காய் நிறையா இருக்குது. நெத்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இந்த காமிக்கிறாருங்க பாருங்க, நெத்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இப்போது எடுக்கிற கண்டிஷனில் நெத்து இருக்குதுங்க, நிறையா இருக்குது. இதாங்க செயற்கை விவசாயத்துக்கும் இயற்கை வழி விவசாயத்துக்கும் இதாங்க வித்தியாசம். பார்த்திங்கன்னா எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போது எந்த செலவும் பண்ணல. பண்ணாமல் இருக்கும்போதே நம்மளுக்கு அடுத்ததாக தட்டைப்பயிறு ஏற்கனவே ஒரு நாள் வந்து அறுத்துட்டு போய் காயாக அறுத்துட்டு போய் அவிச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் நெத்தாக இருக்குது நிறையா, அதனால் நெத்து எடுத்துகிட்ருக்குறோம். இந்த மாதிரி இயற்கை வழியில் விவசாயம் செஞ்சு இயற்கையாக நஞ்சு இல்லாமல் சாப்பிட்ணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை எல்லோரும் கடைப்பிடிச்சா ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் சொல்லுங்கள், இயற்கையாக சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கள், நஞ்சு இல்லாமல். நன்றிங்க.